ஆனால் நம்முடைய பேரணிக்கு உள்ளே ஏதோ ஒரு பக்கத்தில் 3 கால செய்தி, அவ்வளவுதான். மேடையில் நான் நின்ற ஒரே ஒரு படம், மக்கள் திரளை ஒரு படமாக கூட எடுத்து போட அவர்களுக்கு மனம் வரவில்லை. நாம் ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருக்கிறோம். அந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு ஏடு 3வது பக்கத்திலோ 5வது பக்கத்திலோ இடதுபுறத்திலே 3 காலம் ஒரு செய்தியாக போட்டார்கள், அவ்வளவுதான். கடந்த 25-30 ஆண்டுகளாக நம்மை வெளிச்சத்தில் காட்டாமலேயே இருட்டடிப்பு செய்து வருகிறவர்கள் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிற நிலையிலும் கூட தொடர்ந்து அதே இருட்டடிப்பு செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். நம்மை ஒரு சக்தியாக காட்ட அவர்களுக்கு மனம் ஒப்பவில்லை, ஒவ்வவில்லை. 100 ரூபாய் 200 ரூபாய் இப்படிலாம் எங்கள் ஜனங்கிட்ட காசு வாங்கி தங்கம் வாங்கி வெளிச்சம் வரும் அப்படின்னு வெளிச்சம் டிவி ஆரம்பிச்சுட்டு இருட்டில் நடக்கிற விஷயத்துக்கு விளம்பரம் பண்ணுறாரு. நியாயமா அது? அப்படியே சார். வெறும் செக்ஸ் மாத்திரையாக விற்றுனுக்குறாங்க. நியாயமா அது? இது சரியா? அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது. ஏன்னா மற்ற ஊடகங்கள் நம்முடைய செய்தியை நம் சமூக மக்கள் பாதிக்கப்படுகிற போது அதை காட்ட மறுக்கிறது. அதனால் நமக்கு ஒரு ஊடக வெளிச்சம் தேவை. நம்ம ஊடகம் பண்ணால் நம்ம டக்கு 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 டக்குன்னு நமக்கு நடக்கிற விஷயத்தை எடுத்து போட்டு இதை வெளியில் கொண்டாந்து இதன்பால் எல்லாருடைய கவனத்தை ஈர்த்தரலாம். நீங்கள் கட்சியில் பார்த்தா குதிரை விளம்பரமாக போய் நிற்குது. எந்நேரமும் இவங்க திமுகவை துதிப்பாதி கொண்டு இருந்தால் நம்ம கட்சிக்கான செய்தி எதுக்கு போடணும் அப்படின்னு கூட அவங்க மறுத்திருக்கலாம். நீ என்ன சொல்ல வர? நான் சொல்லத்தானே நீ சொல்ல போகிறேன், அப்புறம் எதுக்கு ஒன்று தனியாக வர போட்டுக்கினேன் அப்படின்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம்.